ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம் தான் பார்க்க போகிறோம். ஐஎன்எம்மில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து 100+ கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம அது போயிடலாம். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம டக்குன்னு பார்த்துருவோம். இந்த கொஷின் இதில் இருக்க 103 கொஷின்ஸ் இருக்கும். 100+னா 103 கொஷின் இருக்கும். இந்த 103 கொஷினை வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணுன்னா நம்ம ஏற்கனவே வந்து நேற்று லைவ் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் ஒரு பேப்பர் அண்ட் பென்னோட ரெடியாக இருந்து அந்த டெஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதே கொஷின் தான் அப்படியே தான் இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஷின் ஒன்று, தி ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் தி காங்கிரஸின் முதல் பெண் தலைவர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட் தான் சரியான விடை. ஸோ நம்ம டெஸ்ட்டில் மட்டும் சரோஜினி நாயுடுன்னு தப்பாக சொல்லிட்டு இருப்போம். இதோட சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் போயிடலாம். கண்டோன்மெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை தி சென்ட்ரல் லெகிஸ்லேச்சர் இன் தி இயர். கண்டோன்மெண்ட் சட்டம் மத்திய சட்டமன்றத்தால் அமலுக்கு வந்த வருடம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1924. நெக்ஸ்ட்டு 3, நம்ம வந்து தமிழில் வந்து படிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுத்தையும் படித்தா டைம் ரொம்ப ஆகும். கீழ்கண்ட கருத்துக்களில் தவறான கூற்றை சுட்டுக. இதில் வந்து தவறான கூற்று வந்து ஆப்ஷன் சி ஆரியர்களின் தாயகம் திபெத். வி.ஏ. ஸ்மித். இதுதான் தவறானது. நெக்ஸ்ட்டு 4th, கீழ்காணும் அட்டவணை 1 மற்றும் 2 ஒப்பிட்டு சரியான விடைக்கான குறிப்பை கண்டுபிடிக்கவும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தலாம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 3, 1, 2 தான் சரியானது. ஸோ ஏ தத்துவ போதினி சபா, 4 தேவேந்திரநாத் தாகூர், சுத்தி இயக்கம் பி சுத்தி இயக்கம், 3 தயானந்த சரஸ்வதி. நெக்ஸ்ட் சி பிரார்த்தன சமாஜம் வந்து 1 ஆத்மராம் பாண்டுரங். அப்புறம் டி சத்யசோத சமாஜம் வந்து 2 ஜோதிபா புலே தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு 5, உங்களுக்கு இங்கிலீஷ் வேணால் நீங்கள் மேலே இருக்க இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ் தான் படிப்போம். பின் வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது. இதில் வந்து சரியாக பொருந்தி இருக்கிறது எதுனா ஆப்ஷன் பி தத்துவ போதினி சபை, தேவேந்திரநாத் தாகூர் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 6, ஓகே நீங்கள் மேலே இருக்கிறது பார்த்துக்கோங்க இங்கிலீஷை. ஸோ நம்ம தமிழ் படிப்போம். வாவு சிதம்பரம் பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் கவனிக்கவும். 1, இவர் சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். 2, இவரை ஆங்கிலேய நீதிபதி ஹி.ஹெச். வெல்ஸ் என்பவர் எப்பொழுதும் குறை கூறினார். 3, இவர் பாலகங்காதர திலகரின் சீடர் ஆவார். 4, இவர் தீண்டாமையை வன்மையாக கண்டித்தார். ஸோ 6வது கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3 அண்ட் 4 மட்டும்தான். எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1, 3, 4 தான் சரி. 1, 3, 4. 2வது வந்து இவரை ஆங்கிலேய நீதிபதி ஹி.எச். வெல்ஸ் என்பவர் எப்பொழுதும் குறை கூறினாங்கிறது வந்து தவறு. நெக்ஸ்ட் 7, முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளாக கடைபிடித்த நாள். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 16 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 8, கதர் கட்சி டேஷ் தலைமையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி லாலா ஹர்தயால் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ராமகிருஷ்ண மிஷனின் செய்திகளில் குறிப்பிட்டவை அல்ல. 9th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடவுள் பக்தி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 10, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பிரார்த்தன சமாஜம், டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 11, தனித்து நிற்கும் ஒன்றை அடையாளம் காண். ஸோ நம்ம வந்து தேவையானதுக்கு மட்டும் ஆப்ஷன் படிக்கலாம். இல்லைனா இந்த ஆன்சர் தெரியுங்கிறதுக்கெலாம் டக்குன்னு ஆன்சரே சொல்லிடலாம். தனித்து நிற்கும் ஒன்று அடையாளம் காண். 11வது கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் டி கேசவ் சந்திரசேன், இந்தியன் மிரர் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 12, பெண் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை கால வரிசைப்படுத்தி எழுதுக. 1 சாரதா சட்டம், 2 சதி ஒழிப்பு சட்டம், 3 வரதட்சணை தடை சட்டம், 4 தேவதாசி ஒழிப்பு சட்டம். 12வது கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 1, 4, 3 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 13, நீங்கள் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. தமிழில் நம்ம படிப்போம். வரிசை 1 உடன் வரிசை 2னை பொருத்தி வரிசைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. ஓகே. ஏ கான் பகதூர், 1 லக்னோ, பி குன்வர் சிங், 2 கான்பூர், சி பேகம் அசட் மஹால், 3 பீகார், டி நானா சாஹிப், 4 பைரேலி. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா சி 4, 3, 1, 2 தான் சரியான விடை. கான் பகதூர் வந்து பைரேலி, அப்புறம் குன்வர் சிங் வந்து பீகார், பேகம் அஸ்ரத் மஹால் வந்து லக்னோ, நானா சாஹிப் வந்து கான்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 14, எப்பொழுது மெட்ராஸ் இந்து சமுதாய சீர்திருத்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. 14வது கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1891ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் 15, ரிக் வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தனுர் வேதம் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 16,
ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க, நம்ம தமிழ் படிப்போம். ஏ பொதுப்பணி தேர்வாணையம் 1 1924, பி இந்து அறநிலைய சட்டம் 2 1929, சி ஆந்திரா பல்கலைக்கழகம் 3 1926, டி பணியாளர் தேர்வு வாரியம் 4 1925. ஸோ இதோட ஆன்சர் 16வதோட ஆன்சர் என்னன்னா டி 2, 3, 4, 1 தான் சரியான விடை. பொதுப்பணி தேர்வாணையம் வந்து 1929. நெக்ஸ்ட்டு இந்து அறநிலைய சட்டம் வந்து 1926. ஆந்திர பல்கலைக்கழகம் வந்து 1925. பணியாளர் தேர்வு வாரியம் வந்து 1924 தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? 17வது கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஷேர்கான் லோடி தான் சரியான விடை. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் ஷேர்கான் லோடி. 18 கீழ்கண்ட அனைத்து இணைகளும் சட்டங்களும் அது அறிமுகப்படுத்த ஆண்டை சார்ந்தவை, இதில் எது தவறான இணை? ஸோ இதில் வந்து தவறான இணை கேட்டிருக்காங்க. 18வது கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய நிர்வாக பணிகளுக்கான சட்டம் 1856 தான் தவறான இணை. மற்ற 3மே வந்து சரியான இணை. ஸோ நம்ம இவங்க வந்து டக்குன்னு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் பார்க்குறோம். இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டினாக நம்ம விளக்கம் வந்து இன்னும் ஒரு காலத்தில் போடுவோம். ஸோ நீங்கள் இதை ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் வந்து கீழே கொடுக்கப்பட்ட கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. கருத்து: இந்தியாவில் கூட்டாட்சி கூறு என்பது முதல் வட்டமேசை மாநாட்டில் உதயமானது. காரணம்: இது காங்கிரஸ்காரர்களின் தீவிரவாத போக்கினை சமாளிக்க எடுத்துக்கொண்ட எதிர் நடையாகும். 19வது கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏயின் சரியான விளக்கம் ஆர் ஆகும். இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் வந்து 20 ஈவேரா பெரியாரால் நடத்தப்பட்ட சுயமரியாதை திருமணம் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1967 தான் சரியானது. நெக்ஸ்ட் 21 தமிழகத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழகத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஆப்ஷன் பி காமராஜர். நெக்ஸ்ட் 20 இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்டங்களை கால வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 1 மாப்பிள்ளை கழகம், 2 தக்கான கழகம், 3 வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் கழகம், 4 வந்து சாந்தல்கள் கழகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 தான் சரியான விடை. 22க்கு 4, 3, 2, 1 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 23 வங்காளதேசத்தின் தேசிய கீதமான அமர் சோனார் பங்களாவை இயற்றியவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் தான் அமர் சோனார் பங்களாவை வந்து இயற்றியவர். 24 சதி என்பது ஒவ்வொரு சாஸ்திரப்படி ஒரு கொலை என்று வர்ணித்தவர் யார்? 24ஓட ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் தான் இப்படி வர்ணித்தவர். நெக்ஸ்ட் 26 1620 கீழ்காண்பவர்களுள் தரங்கம்பாடியில் வாணிப நிலையத்தை நிறுவியவர் யார்? இதில் வந்து தரங்கம்பாடியில் வாணிப நிலையத்தை நிறுவியவர் வந்து ஆப்ஷன் பி டேனிஷ் தான் இதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் 26 பின்வரும் நகரங்களில் பிரம்மஞான சபையில் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பிரம்மஞான சபையின் தலைமையகம் வந்து அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் டி சென்னை தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 27 வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி புதுக்கோட்டை மன்னர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர். திப்பு சுல்தான் போரில் உயிரிழந்த இடம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் சரியான விடை. 28க்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 29 நீதி கட்சி பற்றிய தவறான கூற்றை சுட்டி காட்டவும். 1 நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகமாகும். 2 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. 3 ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகை தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தி வந்தது. 4 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி. இதில் வந்து தவறானது வந்து 2 அப்புறம் 3 தான் தவறானது. ஸோ 2 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது தவறு. 4 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி மாநாடு சேலத்தில் நடைபெற்றதுமே தவறு தான். நெக்ஸ்ட் 30 அகில இந்திய காங்கிரஸ் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1929 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 31 இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்? இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வந்து ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 32 ஸோ இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம இப்போ தமிழ் தான் படிக்க போகிறோம். 32 கீழ்கண்டவைகளை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. 1 சைமன் கமிஷன், 2 காந்தி இர்வின் ஒப்பந்தம், 3 மூன்றாவது வட்டமேசை மாநாடு, 4 தண்டி யாத்திரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர்
32ஓட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 4, 2, 3 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 33. இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம். இதோட ஆன்சர் வந்து பி அலிகார் இயக்கம் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 34. இந்தியாவில் அந்நியரை எடுத்து நடந்த முதல் கிளர்ச்சி எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ சன்னியாசி ஆண்டோலன் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 35. 1907ஆம் ஆண்டு சூரட்டில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? 35ஓட ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ் பிகாரி கோஸ் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 36. இரண்டாவது வத்தமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 37. இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? 37ஓட ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜ் பிகாரி போஸ் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 38. கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பி செல்ல பயன்படுத்திய இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு பெயர் என்ன? இது வந்து ரொம்ப ஃபேமஸானது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆப்ரேஷன் விஜய் தான் சரியானது. நெக்ஸ்ட் 39. மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம தமிழில் படிப்போம். ஏ பிரம்ம பிரார்த்தன சமாஜம், 1 சத்யானந்த அக்னி கோத்ரி, பி ஆரிய சமாஜம், 2 ஆத்மராம் பாண்டுரங், சி தேவ சமாஜம், 3 தயானந்த சரஸ்வதி, டி பிரம்ம சமாஜம், 4 ராஜாராம் மோகன் ராய். ஸோ 39ஓட ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 1, 4 தான் சரியான விடை. பிரார்த்தன சமாஜம் வந்து 2 ஆத்மராம் பாண்டுரங்க, ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, தேவ சமாஜம் சத்யானந்த அக்னி கோத்ரி, பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய் தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு 40 இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டைமு. நெக்ஸ்ட் 40ஓட கொஷின் படிக்கலாம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 1. இந்திய தேசியத்தின் 2ஆம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 1947 முடிவடைந்தது. 2. அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினர். கீழ் கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான விடை எதுனா ஆப்ஷன் பி தான் சரியானது. 2 இஸ் கரெக்ட், 1 இஸ் ராங். 2வது கரெக்ட், 1வது வந்து தவறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 41. எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1904 தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 40. எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1610 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 44. 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? ஓகே, இதோட ஆப்ஷன் வந்து ஏ ஹரிஜன், பி யங் இந்தியா, சி இந்தியா டுடே, டி வந்து பாம்பே சமாச்சார். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹரிஜன் தான் சரியான விடை. 45. முஜாஃபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூதிராம் போஸ் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 46. 1920-21 மாஃப்னா கழகம் நடைபெற்ற இடம் எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 47. ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? ஆங்கில ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் வந்து ஆப்ஷன் ஏ தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம தமிழில் படிப்போம். ஏ கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல். ஸோ நம்ம இதோட ஆன்சரவே பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு டைம் வந்து மிச்சமாகும். உங்கள் டைம் மிச்சமாக தான் நம்மளோட முதல் ப்ரியாரிட்டி. 48ஓட ஆன்சர் வந்து பி 3, 4, 1, 2 தான் சரியான விடை. ஸோ கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வருதல் வந்து 1858 தான் இதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது வந்து எப்போனா 1909. நெக்ஸ்ட் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் வந்து 1919. மத்தியில் இரட்டை ஆட்சி அறிமுகம் வந்து 1935. ஸோ இது 4மே ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 49. தவறான இணையை அடையாளம் காண் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 49ல் தவறானது வந்து ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 மட்டும். இதில் தவறானது வந்து 2. இளம் வங்காள இயக்கம் ஹென்றி விவியன் டெரோசியா 1909 தவறு.
நெக்ஸ்ட்டு 4 பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் 1888ங்கிறது தவறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 50 பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? 1 புகையிலை போர்ச்சுகீசியரால் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. 2 புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகிறது. 3 இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகம். இந்த 50வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3மே இதில் சரிதான். நெக்ஸ்ட்டு 51 அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு. இதோட ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் சி 1963 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 52 உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது? இது உலக நீதிமன்றம் வந்து ஆப்ஷன் சி நெதர்லாண்டில் உள்ளது. நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்குள்ளது? ஐக்கிய நாடுகளோட கழக தலைமையகம் வந்து ஆப்ஷன் டி நியூயார்க்கில் இருக்கு. 54 இதோட 54 வந்து நம்ம ஆன்சரே பார்த்தலாம். இதோட ஆன்சர் வந்து சி 2, 1, 4, 3 தான் சரியானது. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா தனிநபர் சத்தியாகிரகம் 1940, வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் வந்து 1942, நெக்ஸ்ட்டு கேபினெட் தூதுக்குழு வந்து 1946, மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து 1947. 54க்கு இதுதான் சரியானது. நெக்ஸ்ட்டு 55 பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி. இதில் வந்து பொருத்தமற்ற இணை வந்து ஆப்ஷன் பி மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது வந்து 1892. இதுதான் பொருத்தமற்ற இணை. சரியான விடையும் இதுதான். நெக்ஸ்ட் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர். ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷில் படிக்கலாம். புவாரிட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த புக்கை வந்து எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதை எழுதுனது வந்து நம்ம சி தாதாபாய் நவ்ரோஜி தான் இதை எழுதுனது. நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 ஜனவரி 1930 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 58 வினாயக் தாமோதர் சவார்கரின் குரு யார்? ஆப்ஷன் நான் ஆப்ஷன் படிச்சுட்டா நம்ம வந்து ஆன்சர் தானே பார்த்துனோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாலகங்காதர் திலகர் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் தக்கான கல்வி சமுதாயம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? தக்கான கல்வி சமுதாயம் வந்து ஆப்ஷன் டி 1884 ஆண்டு தான் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட்டு சுதந்திர இந்தியாவின் நில சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான சட்டம் முதலில் ஆலோசிக்கப்பட்டது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி இதுவுமே சென்னையில் தான். 61 இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 62 1876 ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி சுரேந்திரநாத் பானர்ஜி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 63 சுபாஷ் சந்திரபோஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1939 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 22, 1939 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 65 இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஆல்பர்ட் குரூப் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 66 வந்து எது ஒன்று பொருத்தமானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பொருத்தமானது வந்து ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2 தான் சரியானது. 4, 3, 1, 2னா வங்க பிரிவினை வந்து 1905, லக்னோ ஒப்பந்தம் 1916, உப்பு சத்தியாகிரகம் 1930, வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 தான் சரியானது. நெக்ஸ்ட் 67 அனைத்திந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் 68 முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து முடிக்கப்பட்ட நாள் வந்து ஆப்ஷன் ஏ 1872 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 69 வந்து கல்கத்தாவில் முகமதியா இலக்கிய கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1863. நெக்ஸ்ட் முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேதப்பள்ளி DAV நிறுவப்பட்ட இடம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ லாகூரில் தான் இது நிறுவப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 71 பொறுத்துக்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சரே பார்த்துடலாம். பி 3, 4, 1, 2 தான் இதற்கு சரியான விடை. கல்கத்தா மாநகராட்சி சட்டம் வந்து 1899. நெக்ஸ்ட் பல்கலைக்கழக சட்டம் 1904, வங்க பிரிவினை 1905, சூரத் பிளவு 1907 இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் பொறுத்துக இதுவுமே பொறுத்துக்க தான். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 தான் சரியான விடை. இடஒதுக்கீட்டு அரசாணை வந்து 1921. நெக்ஸ்ட் பணியாளர் தேர்வு கழகம் 1924. ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து
1926. நெக்ஸ்ட் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1857 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 1938ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, திரு சுபாஷ் சந்திர போஸ் தான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் 75. கீழ்வரும் நிகழ்வுகளில் சரியான காலவரிசையை காண்க. 1 லக்னோ ஒப்பந்தம், 2 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், 3 வங்க பிரிவினை, 4 சூரத் பிளவு, 5 முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 5, 4, 2, 1 தான் சரியான விடை. காமராஜ் 76. காமராஜ் டேஷ் என்ற திட்டத்திற்காக புகழ் பெற்றவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் புக்லையுமே இருக்குது. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கே திட்டம் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, 8 ஆகஸ்ட் 1963 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 1907ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, மேடம் காமா தான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் 79. 1905ஆம் ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஓம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? இதோட ஆன்சர் ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா தான் சரியான விடை. நெக்ஸ்ட் விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது? விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு வந்து கிபி 1898. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 81. ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதோட ஆன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆப்ஷன் ஏ, சுபாஷ் சந்திர போஸ் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 82. அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? அலிகார் இயக்கத்தை வந்து நிறுவியவர் ஆப்ஷன் டி, சையது அகமது கான் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 83. 1920ஆம் ஆண்டு சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுப்பராயன் ரெட்டியார் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி, 1857 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்த சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1858ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் தான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் 1904ஆம் ஆண்டு வி.டி. சவர்கர் மகாராஷ்டிராவில் டேஷ் மற்றும் டேஷில் தொடங்கிய 2 ரகசிய அமைப்புகளின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, மித்ரமேளா மற்றும் அபினவ் பாரத் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார்? ஆத்மீய சபாவை வந்து நிறுவியவர் ஆப்ஷன் பி, ராஜாராம் மோகன் ராய் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் ஆப்ஷன் டி, கார்ல் மார்க்ஸ் தான் இப்படி சொன்னது. ஆல் ஹிஸ்ட்ரி இஸ் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள். நெக்ஸ்ட் 89. ஸோ இதோட ஆன்சரே பார்த்துடலாம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 2, 4, 1 தான் சரியான விடை. ஸோ தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 வந்து லிட்டன் பிரபு. நெக்ஸ்ட் இந்திய பல்கலை சட்டம் 1904 கர்சன் பிரபு. நெக்ஸ்ட் இந்திய ஆட்சி சட்டம் 1909 மிண்டோ பிரபு. ரவுலட் சட்டம் வந்து செல்மஸ்ட் பிரபு. நெக்ஸ்ட் இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் வந்து ஆப்ஷன் ஏ, அகமது ஆஃப் பிரைலி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 91. கத்தியவாரில் ராஜ்கட் கல்லூரியை நிறுவியவர் யார்? கத்தியவாரில் வந்து ராஜ்கோட் கல்லூரியை வந்து நிறுவியவர் வந்து ஆப்ஷன் சி, மேயோ பிரபு தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 92. காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 மார்ச் 1931 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து ஆப்ஷன் பி, 1853 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் அனைத்து இந்திய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, பம்பாய் 1934 தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, சையத் பக்ருதீன் தியாப்ஜி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார்? தத்துவ போதினி சபையை நிறுவியவர் வந்து ஆப்ஷன் ஏ, தேவேந்திரநாத் தாகூர் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் இது வந்து பொறுத்துக்க தான். இதோட ஆன்சர் வந்து சி, 2, 3, 4, 1 தான் இதற்கு சரியான விடை. ஸோ 2, 3, 4, 1. அலிகார் இயக்கம் வந்து சையது அகமது கான்
நெக்ஸ்ட்டு தியோபந்த் இயக்கம் வந்து மௌலான் ஹுசைன் அகமது. நெக்ஸ்ட்டு அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது. நெக்ஸ்ட்டு அரார் இயக்கம் வந்து மௌலான் முகமது அலி தான் சரியானது. நெக்ஸ்ட் 98 கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி சாஞ்சிபாணி. சாஞ்சிபாணி தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த க்ரானாலஜிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. கால முறைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 1 குழந்தை திருமண தடை சட்டம், 2 வரதட்சணை தடை சட்டம், 3 சதி தடை சட்டம், 4 வந்து விபசார தடை சட்டம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 2, 3, 1 தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு 100 மொத்தம் 103 கொஸ்டின் இருக்குது. இது வந்து 100வது கொஸ்டின். தவறானதை நீக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1687, 1773, 1793, 1857 கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபல் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது வந்து ஆப்ஷன் ஏ 1687. 1687 தான் தவறானது. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் விடிவெளி என்று அழைக்கப்படுபவர் யார்? 101வது கொஸ்டின். இந்தியாவின் விடிவெளி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் தான் சரியானது. நெக்ஸ்ட் 102 தி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1885 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் இதான் லாஸ்ட் கொஸ்டின். 1930ஆம் ஆண்டு பி.ஆர். அம்பேத்கர் தொடங்கிய வாரப்பத்திரிகையின் பெயர் என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனதா தான் சரியான விடை. ஸோ இதோட 103 கொஸ்டின் முடிச்சு. 103 கொஸ்டின் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நம்ம 103 கொஸ்டின் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்திருக்கும். நம்ம வந்து வளவள கொலகொலலாம் பேசுறதுல கடகடன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கினா மட்டும் இந்த மாதிரி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கோசரம் சொன்னேன். இந்த ஃபுல் கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னா நம்ம லைவ் செக்ஷன் போங்க. அதில் வந்து நம்ம டெஸ்ட்டு வச்சுருக்கோம். இதே தான். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பென்னோட ரெடியாக இருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் நீங்கள் யோசிக்கிற அளவு நான் டைம் கொடுத்து அந்த டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இப்போ வரும். நீங்கள் அதை தொட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கலையோ அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.